வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதி. செப்டம்பர் 24 இந்திய பங்குச்சந்தை செய்திகளோட டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி கண்டினியூவா ஃபால் ஆயிட்டு இருக்கு. இதனால நம்மள மாதிரிப்பட்ட சாதாரண மக்களா இருக்கலாம், என்ஆர்ஐகளா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், ஃபாரின்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸா இருக்கலாம், எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இது அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். 1947 நாம ₹1 கொடுத்தா அமெரிக்க டாலரும் ஒண்ணு கிடைக்கும். இன்னைக்கு அப்படியா இருக்கு, ₹88.70 மேல ஆகி போச்சுங்க. அப்போ வரலாறு காணாத வீழ்ச்சினா நீங்க எந்தெந்த பொருட்களை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ண போறீங்களா எல்லாத்துக்குமே அதிகமான பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. 1947 விட்டுருங்க, 2001 $1 நம்ம வாங்கணும்னா இந்தியன் ரூபியில ₹47 கொடுக்க வேண்டி இருந்துச்சுங்க. அதுவே 2014 எடுத்துக்கிட்டீங்கன்னா ₹62 கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம $1 வாங்கணும்னா $88.70 கொடுக்க வேண்டி இருக்குதுன்னா இதை கொஞ்சம் இமேஜினேட் பண்ணி பாருங்க. நீங்க $1000 வாங்கணும்னா ஏறத்தாழ $87,700 பே பண்ணாதாங்க அதை மேட்ச் பண்ண முடியும். அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு எந்த அளவுக்கு மோசம்ங்கிறது உங்களுக்கு புரியுது இல்ல? பொதுவாகவே கரன்சி மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணக்கூடியது ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் தான். இந்தியால ரிசர்வ் பேங்க் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை மார்க்கெட் தாங்க மேனேஜ் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியால பிரெண்ட் crude oil, WTI crude oil இந்த ரெண்டையுமே நம்ம பயன்படுத்துறோம். 1947 $1 ₹1 சமம் சொல்லி நம்ம பேசுறோம். WTI crude oil பொறுத்தவரை ஒரு பேரலுக்கு $80 நம்ம பே பண்றோம்னா, அப்போ இந்தியன் ரூபியில நம்ம $80 தானே பே பண்ணிருப்போம். ஒரு பேரல் crude oil கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் அதே WTI crude oil $80 வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் மதிப்புலயும் $80 கொடுத்தா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்தியன் ரூபி இன்னைக்கு ஒரு டாலருக்கு அகைன்ஸ்டா $88.70 சொல்றோம் இல்லையா, ஏறத்தாழ $7,100 கொடுத்தாதான் ஒரு பேரல் crude oil கொடுப்பாங்க. 1947 அதே $80க்கு $80 கொடுத்தவங்க இன்னைக்கு அதே ஒரு பேரல் crude oil வாங்குறதுக்கு $7,100 தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்திய ரூபாயோட வீழ்ச்சி எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பொதுவாவே crude oilோட இம்பாக்ட் ஒட்டு மொத்தமா நாட்டுல கூட எல்லாரோட வாழ்க்கையிலும் டே டு டே அதோட பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்கும். பொதுவாவே வாங்குற பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாகனங்கள் மூலமா தான் கொண்டு போறாங்க. அப்போ போக்குவரத்து செலவுகள் ரைஸ் ஆகும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் டீசலோட விலை ஏறிடும் இல்லையா. அதே மாதிரி இந்தியால படிக்கிறவங்க இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலே வசதியானவங்க வெளிநாடுகள்ல படிச்சதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்களும் வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே படிக்கிறதுக்கு செலவான பணத்தோட அளவு அதிகமாகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 வருஷத்துல $62 டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ரூபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு $88.70 நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு 2014-15 அந்த டைம்ல அமெரிக்கன் டாலர்ல 20,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா அன்னைக்கு $62 இருந்துச்சு. ஏறத்தாழ $12,40,000 தேவைப்படுங்க. இன்னைக்கு அதே படிப்பு படிக்கணும்னா அதே $20,000 மட்டுமே செலவானா கூட ஏறத்தாழ $17,25,00,000 தேவைப்படுங்க. அப்போ எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு. பெருவாரியான மக்கள் ஃபாரின்ல போய் படிக்கலனாலும் ஃபாரின்ல படிக்க போகக்கூடிய மிடில் கிளாஸ் மக்களுக்கு இது சபை தான். கொஞ்சம் வசதியா இருக்கவங்களுக்கு இது ப்ராப்ளமா இருக்காது. ஆனால் மிடில் கிளாஸ் மக்கள் இங்க வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய இடத்துல வெளிநாடுகளுக்கு போறாங்களா, அவங்க இதுல சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி இந்தியன் ரூபி வீக் ஆறதுனால அது யாருக்குமே ஃபேவரா இல்லையா அப்படின்னு கேட்டா பெனிஃபிட் இல்லாம இல்லைங்க. ஏற்கனவே வெளிநாடுகளை வேலை செய்யறாங்க இல்லையா, ஐடி ஃபார்மா, இவங்களுக்கு வந்து வாய்ப்பு தாங்க. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு டாலர்ல சம்பளம் கொடுக்கறதுனால இந்தியன் ரூபி வீக் ஆக அதிகமான பணம் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஆனாலும் அவங்க அங்க அமெரிக்கன் டாலரை வாங்குறாங்க அப்படின்னா, அமெரிக்கன் டாலர்ல செலவு பண்றாங்கன்னா அது மீட் அவுட் ஆயிடும். ஆனா இந்தியாவுக்கு அனுப்பும் போது டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ரூபி வீக்கா இருந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் டாலரை இந்தியன் ரூபியா கன்வெர்ட் பண்ணி இங்க அனுப்புறதுனால உள்ள அந்த வீக்னஸ்னால, இந்தியன் ரூபியோட வீக்னஸ்னால உள்ள பெனிஃபிட் மட்டும் தான் இருக்கே தவிர ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளுக்கு நாள் அதிகமா நம்ம crude oil வாங்க டாலரா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க இந்தியன் ரூபியை நம்ம அதிகமா செலவு பண்ணணும். தங்கத்தை இறக்குமதி பண்ண அதுக்கு டாலர்ல பணம் கொடுக்க இந்தியன் ரூபி வீக்னஸ்க்கு தகுந்த மாதிரி இங்கே இன்ஃபிளேஷனை கிரியேட் பண்ணிடும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை இதனுடைய பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமான ரோல் கரன்சிக்கு இருக்கு. எஃப்ஐகள் இந்தியால இருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போக அதோட இம்பாக்ட் மார்க்கெட் சரிவடையும். மார்க்கெட் சரிவடைய இண்டிவிஜுவலா சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க லாஸ்ல இருப்பாங்க. லாஸ்ட்ல இந்த பணத்தை வெளியே எடுத்துட்டு போவாங்க. அப்போ இந்த டாலர் இந்தியன் ரூபியோட வீக்னஸ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையுமே சுத்தி எல்லா விதத்திலயுமே பாதிக்கும். அதனாலதான் இந்த டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி வீக் ஆகாம இருக்கு. அப்பப்போ RBI ஸ்டெப் எடுத்துட்டே இருப்பாங்க. ஏற்கனவே டாலரை வாங்கி இங்க குவிச்சு வச்சு ரிசர்வ் ஹோல்ட் பண்ணுவாங்க. அது மூலமா இந்தியன் ரூபி வீக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டைட்னஸ் கொடுப்பாங்க. இது எல்லாம் இருந்தாலும் எப்படி நாம வெளிநாடுகள் இருந்து எந்த பொருளை வாங்கினாலும் அடிப்படையிலே டாலர் தான் கொடுக்கணுங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா. இந்த முறையை மாற்றாத வரைக்கும் இந்தியன் ரூபியை வீழ்ச்சியை அவ்வளவு ஈஸியில கட்டுப்படுத்த முடியாது. இதோட லாஸ்ட் 3 நாளாவே இறங்கிட்டு இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கும் வீக்கா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 89,715 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி பொறுத்தவரை 25,056 செட்டில் ஆயிருக்கு. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது பினான்சியல், ஐடி, FMCG ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வீக்கா நம்ம பார்க்க முடிஞ்சு.
டாலருக்கு எதிராக நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 88 ரூபாய் 71 காசுகள் தான் இந்தியன் ரூபி செட்டில் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தங்கம் நான் ஸ்டாப்பிங்கா கண்டினியூவா ஏறிட்டு இருக்கு. $3806 இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் தங்கம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரும் அரௌண்ட் $43 ஒரு அவுன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியால 22 கேரட் தங்கம் 10,575 ரூபாய்க்கு ஒரு கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 11,537 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் ஒரு கிலோ 1,50,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஒரு கிலோ சில்வர் இனி வாங்க முடியுங்கிற ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருச்சு. ஒரு பக்கம் H1B விசாவோட இஷ்யூ, இன்னொரு பக்கம் K விசா கொடுக்குறோம்னு சொல்லி சீனா சொல்றாங்க. ஜெர்மன் அந்த நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சோப்பு கம்பளம் விரிக்க ரெடி ஆயிட்டாங்க. இதுல எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்தியா எந்த அளவுக்கு பயன்படுத்த போகுதுங்கிறதா $1 மில்லியன் கேள்வி. எப்பவுமே நாம சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெகமெண்டேஷன். ஒரு 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.